நீங்கள் மேலே பார்க்குற பறவை பேர் தான் டூடோ. இது அழிஞ்சு போன ஒரு பறவை. ஏன் அழிஞ்சது தெரியுமா? இந்த பறவை ஏஷியாவில் தான் இருந்திருக்கு. ஏஷியாவில் இருந்த அந்த பறவை மைக்ரேட் ஆகி இந்த மொரீஷியஸ் அப்படிங்கிற தீவுக்கு போயிருக்கு. அங்கேயே வாழ ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னென்னா, அங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் கிடச்சிருக்கு, அதுக்கு தீனி கிடச்சிருக்கு. அதோட அங்கே ப்ரிடேட்டர்ஸே இல்லையா, அதாவது அதை அடித்து திங்கிற எந்த விலங்குமே இல்லை, அதாவது அதுக்கு எதிரியே இல்லை. அதனால் ஜாலியாக இருந்திருக்கு. அங்கே ஆமைகள் மட்டும் இருந்திருக்கான். அந்த ஆமைகள் இதை அடித்து திங்க போகிறதில்ல. இப்படி ஜாலியாக இருந்த அந்த பறவைங்க பிற்காலத்தில் இந்த மாதிரி கொழுத்து போய் எல்லாம் பெருசாக இருக்குது, அதனால் பறக்க முடியல, அதுக்கு பெருசாக அறிவும் இல்லை, அதோடய மூளை சுருங்கி போச்சான். இப்படி இருந்த அந்த பறவைங்க பிற்காலத்தில் யூரோப்பியன்ஸ் எல்லா நாட்டுக்கும் போக ஆரம்பித்தாங்க, எல்லா தீவுக்கும் போக ஆரம்பித்தாங்க. அப்படி இந்த தீவுக்கும் போயிருக்காங்க, தன்னோட நாயும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி சில விலங்குகளோடு தான் போயிருக்காங்க. இந்த விலங்குகள்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பறவைகளை அடித்து தின்னுருக்கு, இந்த மாதிரி அழிஞ்சு போயிடுச்சு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னென்னா, கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தீங்க அப்படின்னா மறுகையாக தான். இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.